ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சில விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் புதுசாக, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, வாங்க நம்ம புதுசாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட சிங்கப்பூர் சலூன் படம் ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ ட்ரைலர் ரியாக்ட் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ இப்போ சிங்கப்பூர் சலூன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ணன், சத்யராஜ் சார் ப்ளஸ் வந்து ரோபோ சங்கர், லால் அப்படிங்கிற இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ விவேக் முருகன் சாங்ஸ் எல்லாத்துக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. ப்ளஸ் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேப்ரியாஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இந்த மூவியோட டீடைலிங். பட் இந்த மூவி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன எப்போ ரிலீஸ் ஆகியிருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 8 இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியா ஸோ ஸ்டார்ட். சாச்சா எங்க ஊர்ல சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தாரு. சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா? ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணாம்னு சொல்றீங்க? ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட பேஷன். இதெல்லாம் குலத்தொழில்ப்பா, நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? இன்ஜினியரிங் என்ன நம்ம குலத்தொழிலா? கதிர், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். நம்ம மேரேஜ் வொர்க் அவுட் ஆகாது கதிர். என்னால் ஒரு பார்பரா பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நான் சொந்தமாக பெருசாக சலூன் ஆரம்பிக்கணும். பிரமாதம். ரெண்டு மாப்பிள்ளைகளையும் ஒன்னா ஒரே பார்ல பாக்குற பாக்கியம் எந்த மாமனார் கிடைக்கு? இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள். டேய், திடீர்னு சென்னை பிக்கஸ்ட் சலூன்ற அவனோ ஒருத்தன், அப்ப நம்ம எதுக்கு இருக்கோம்? இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. கட் பண்றதுன்னா நெயில் கட் பண்றது நினைச்சியா? இனிமேல் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அவன் அவ்வளவுதான். நீ சலூனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு, நான் செத்துறேன். ஒரே நைட்ல மொத்த பிரச்சனை தீக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்சஸ் இஸ் நாட் an ஆப்ஷன், மஸ்ட். ஜனவரி 25. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி என்ன வரித்தனம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் மீசை எடுத்ததாக இருக்கட்டும், மீசை எடுத்து நடிச்சதாக இருக்கட்டும், ப்ளஸ் அங்கங்கே அவரோட கெட்டப் சேஞ்சாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. தென் ரோபோ சங்கரன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவர் ஒரு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி, அவருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து வெளியே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவியில் அவரை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் மார்வின் ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. விவேக் மார்வினை பற்றி சொல்லவே வேண்டாம், ஆப்வியஸ்லி நல்லா மியூசிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் வந்து. தென் நெக்ஸ்ட் இவங்க யாரை பற்றி பேசணும்னா சத்யராஜ் சார் பற்றி பேசணும். சத்யராஜ் சார் வராது. சத்யராஜ் சாரோட லுக், கெட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. லால் சாரோட கெட்டப்பும் நல்லா இருக்குது. பிகாஸ் அவர் தான் இதில் மெயின் ரோல் பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தலைவாசி விஜய் சாருக்கும் வந்திருக்காரு. ஸோ அப்பாவா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் எல்ஸ் மேபி இந்த படத்துல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இவங்க கொடுத்துருக்கிற விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னோட பேஷனை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஆள். ஸோ இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு ஒரு இடத்துல பிளேஸ் ஆனாலும் ஸோ தன்னோட பேஷன் என்ன அப்படிங்கறத நோக்கி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி சொல்லுது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியற ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நான் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இதுல இப்போ இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இந்த சலூன் வச்சிருக்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒரு சாதாரண ஒரு இதுல இருக்கிறோம், நம்மளுக்கு நம்மளோட விஷயத்த வச்சு யாராவது ஒரு படமா எடுப்பாங்களா, யாராவது இருப்பாங்க, நிறைய பேர் யோசிச்சிருந்துருப்பாங்க, பட் வெளியே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு மூவி எடுக்கும்போது கம்பல்சரி இது அவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளை பத்தி ஒரு மூவி எடுக்கிறாங்க. பிகாஸ் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு பிகாஸ் ஒரு ஆட்டோக்காரனாகவும் ஒரு பால்காரனாகவும் நடிக்கும் போது எல்லாமே அந்த தொழில் செய்யற எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ பிகாஸ் நம்மளோட தொழிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பார்பர் சலூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மெயின் தீமா வச்சு இந்த ஸ்டோரி எடுத்தது உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா பாலாஜி இந்த விஷயத்துல பாராட்டி ஆகணும். பிகாஸ் அவர் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மூவிக்காக வெயிட்டிங். பிகாஸ் 25th இன்னும் ஒரு 7 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, மூவி வரட்டும், மூவியை பார்த்துட்டு மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பை, see you soon.